வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 66. கேட்போமா? 10 நாட்களுக்கு பிறகு மது ராகவனை பார்க்கிறாள். அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். அவன் உணர்வுகளற்ற முகம் ராகவனின் உள்ளத்தில் இருந்த வழியை அப்படியே காட்டியது. ராகவனிடம் பேச வேண்டும் என்று மது எண்ணினாள். ஆனால் ராகவன் அவள் பேச அனுமதிப்பானா என்பதை யோசித்து அமைதியாகிவிட்டாள். அன்றைய மதியம் ராகவனுக்கு பிடித்தவாறு சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரை சமைத்து மதியம் ராகவன் சாப்பிடும் நேரத்திற்காக காத்திருந்தாள் மது. மதியம் 1 மணி ஆகவும் ஒரு பெரிய கேரியரில் ராகவனுக்கு சமைத்த உணவுகளை எல்லாம் கட்டி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள் மது. அங்கு வாசு, சஞ்சய், ராகவன் யாருமே இல்லை. உடனே தன் கைபேசியை எடுத்து வாசுவிற்கு அழைத்தாள் மது. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க என்று மது கேட்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல தாமா என்றான் வாசு. அப்போ அவர் என்ன என்றாள் மது. அவனும் இங்கதாமா இருக்கான் என்று வாசு சொல்ல, எப்போ வருவீங்க அண்ணா என்றாள் மது. தெரியலம்மா, வேலை எதுவும் இங்க பெருசா இல்ல. ஆனாலும் இந்த ராகவன் இங்க இருந்து இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியலம்மா என்றான் வாசு. என்றபடியே தான் எடுத்து வந்த மதிய உணவை அங்கு இருந்த ராகவன் சாப்பிடும் மேசையில் வைத்துவிட்டு மதுவும் அதன் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் தலை சாய்த்து படுத்து விட்டாள். அப்பொழுது அந்த அறைக்குள் வந்த மாயாவும் மதுவை பார்த்துவிட்டு, அட, எங்கதான் இருக்கியா நீ என்றபடியே அவளின் பக்கத்தில் வந்தாள் மாயா. மாயாவை பார்த்ததும் மது எழுந்து விட்டாள். என்ன மது மேடம், முழு நேர வேலைக்காரியாவை மாறிட்டீங்க போல. இந்த வேஷமும் இந்த வேலைக்காரி வேலையும் உனக்கு பொருத்தமா தான் இருக்கு என்று மதுவை பார்த்து கூறிய மாயா மேசையில் இருந்த சாப்பாட்டு கேரியரை பார்த்துவிட்டு அதனை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்துவிட்டு, ஓ, சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரையா? ராகவன் மாமாவுக்காக சமைச்சிருக்க என்று கேட்டவள் மேசையின் மீது அந்த கேரியரை வைத்துவிட்டு, நீ ஆசையா அவருக்காக சமைச்சு வச்சிருக்க. ஆனா அவரும் உன்னை பார்க்க பிடிக்காம, உன்கிட்ட பேச பிடிக்காம, நீ சமைச்சத சாப்பிட பிடிக்காம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலையே நடக்கல. இருந்தாலும் அங்க போயிருக்காரு. ரீசன் நீதான். நீ பக்கத்துல இருக்கிறது அவருக்கு பிடிக்கல என்று மாயா சொல்ல, மதுவின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. ஒருவேளை மாயா சொல்ற மாதிரி என்னை பார்க்க பிடிக்காம, என் கூட பேச பிடிக்காம தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டாரோ என்று யோசித்து நின்று கொண்டிருந்தாள் மது. எப்படியோ நீ சமைச்சிருக்கிற இதையெல்லாம் என் மாமா சாப்பிட மாட்டாரு. சோ இதெல்லாம் வீணா போக கூடாதுல்ல, அதனால ஒண்ணு பண்ணுவோம் என்ற மாயா அங்கிருந்த டெலிபோனின் பக்கம் சென்று அந்த அலுவலகத்தின் கடைநிலை பணியாளருக்கு அழைத்தாள். அவரும் வந்துவிட மதுவின் பக்கம் சென்ற மாயா அந்த சாப்பாட்டு மேசையின் மேலிருந்த உணவை எடுத்துக்கொண்டு கடைநிலை ஊழியரின் பக்கம் சென்றவள், இதுல 2 ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. சோ இத நம்ம ஆபீஸ் வெளியே யாராவது பிச்சைக்காரங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடுங்க என்று சொன்ன மாயா டிஃபன் பாக்ஸ் கேரியரை பியூனிடம் கொடுக்க அதை அவரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். மதுவை பார்த்த மாயாவோ, நல்லா கேட்டுக்கோ, ராகவன் மாமாவுக்கு பாய் விரிக்கிறதா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்து பரிமாறுறதா இருந்தாலும் சரி, நான் மட்டும்தான் பண்ணணும். தகுதிக்கு மீறி ஆசைப்படாத மது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்று மாயா சொல்ல, மதுவோ கண்கள் கலங்கியபடி அவள் முன்னே நின்றிருந்தாள். அன்று மாலை 6 மணி இருக்கும். அலுவலகத்தில் வேலை முடிந்து அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். மதுவை அழைத்து போக வாசு வந்திருந்தான். மதுவோ வரவேற்பறையில் திவ்யாவோடு அமர்ந்திருந்தாள். வாசு அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் வாசுவின் பின்னே ராகவன் வருகிறானா என்று மது பார்க்க, என்னமா ராகவனை தேற்றியா? அவன் வரல, ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்று வாசு சொல்ல, மது வாசுவை புரியாமல் பார்த்தாள். என்னமா அப்படி பாக்குற? ராகவன் அரண்மனைக்கு போயிட்டான் சஞ்சயோட என்று வாசு சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் மது. நாளைக்கு அவன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறான். சோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுல தான் இருக்கு. அதை எடுக்கத்தான் வீட்டுக்கு போயிருக்கான். ஐ திங்க் இன்னைக்கு அவன் அரண்மனையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்று வாசு சொல்ல, சரிண்ணா,
நம்ம கிளம்பலாமா என்றாள் மது. சரி, ஓகே, வா போவோம் என்று மதுவிடம் சொன்ன வாசு, அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாரா என்று வாசு கேட்க, இல்லனா எதுவும் அப்பா சொல்லல என்றாள் திவ்யா. ஏன், என்னாச்சு? வேதா அங்கிள் ஹாஸ்பிட்டல் போறது இல்லையா என்று மது கேட்க, ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்ததுல இருந்து அப்பா ரொம்ப மனசளவுல பலவீனமா ஆகிட்டார். அவருக்கு ஒருவன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அவருக்குன்னு இருந்தது 2 நண்பர்கள் தான். அதுல ஒருத்தர் உடல் நலம் இல்லாம கோமாவுல இருக்கார். இன்னொருத்தர் நம்ம ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்துட்டார். சோ ரொம்ப வருத்தத்துல இருக்கார். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நம்புவோம் என்று வாசு சொல்ல, அதை கேட்டு கொண்டிருந்த மதுவோ, மாமாவோட மரணம் நிறைய பேரை பாதிச்சிருச்சுல்ல என்று சொல்ல, ஆமா மது என்றாள் திவ்யா. சரி திவ்யா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு என்று வாசு சொல்ல, திவ்யாவும் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப மதுவும் வாசுவும் கூட கிளம்பி விட்டனர். வேதாச்சலம் தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் கோமாவில் இருக்கும் தன் நண்பனோடு பேசிக் கொண்டிருந்தார். டேய் கிருஷ்ணமூர்த்தி, ருத்ரா நம்மளை விட்டு போயிட்டான்டா. சின்ன வயசுல இருந்து நான் நீ ருத்ராவெல்லாம் ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம். இப்போ நம்மளை விட்டுட்டு ருத்ரா மட்டும் போயிட்டான். அவனை பிரிஞ்சிருக்க என்னால முடியலடா. அந்த வழியை என்னால தாங்க முடியலடா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நானும் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா என்று தன் நண்பனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் வேதாச்சலம். வேதாச்சலம் பேசிக் கொண்டிருக்கும் போது உணர்வின்றி கோமா நிலையில் படுத்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்த வேதாச்சலம், கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் பேசுறது உனக்கு கேக்குதடா? உனக்கு புரியுதாடா என்று தன் நண்பனை பார்த்து வேதாச்சலம் கேட்க, மறுபடியும் அதே கண்ணிலிருந்து மேலும் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. உடனே ராகவனுக்கு அழைத்தார் வேதாச்சலம். ராகவனோ தன் அறையில் த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான். 10 நாட்களாக தான் செய்யாத உடற்பயிற்சியை ஒரே நாளில் ஈடுகட்ட ரொம்பவும் போராடி கொண்டிருந்தான். ராகவன் தனது அறையோடு இருக்கும் உடற்பயிற்சி அறையில் தன் கைபேசி அலறுவதை பார்த்ததும் த்ரெட்மில்லில் இருந்து இறங்கியவன் தன் உடலில் சுரந்த வேர்வை துளிகளை ஒரு பூந்துவாலை கொண்டு துடைத்தபடியே வந்து மேசையின் மேலிருந்த கைபேசியை எடுத்தவன் கைபேசி முகப்பில் வேதாச்சலத்தின் என்னை பார்த்ததும் போனை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான். ஹலோ அங்கிள் என்றான் ராகவன். ராகவா, ராகவா, எங்க இருக்க? இங்க, இங்க என்று பதற்றத்தோடு பேசினார் வேதாச்சலம். என்னாச்சு அங்கிள், எதுவும் பிரச்சனையா என்று ராகவன் கேட்க, அது இல்லப்பா, இன்னைக்கு இன்னைக்கு கிருஷ்ணா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் பார்த்தேன். ருத்ரமூர்த்தி இருந்த செய்திய கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது அவனுக்கு கேட்டிருக்கும் போல. கிருஷ்ணா அழுதாப்பா என்று வேதாச்சலம் சொல்ல, சரிங்க அங்கிள், இப்பவே நம்ம நியூரோ டாக்டர் வர சொல்றேன் என்று ராகவன் சொல்ல, சரிப்பா என்ற வேதாச்சலம் அழைப்பை துண்டிக்க அடுத்த 10 நிமிடத்தில் நரம்பியல் மருத்துவர் வேதாச்சலத்தின் வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. டாக்டர் வேதாச்சலம், சீக்கிரமே அவர் ரெக்கவர் ஆகிடுவார். அவர் பக்கத்துல இருந்து எப்பவும் போல பாத்துக்கோங்க. அவர்கிட்ட நிறைய பேசுங்க. சீக்கிரமே அவர் உங்ககிட்ட பேசுவாரு என்று கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர் சொல்ல, அதை கேட்ட வேதாச்சலத்திற்கு மனம் எங்கும் மகிழ்ச்சி நிறைந்து கொண்டது. வாசல் வரை வந்து மருத்துவரை சிரித்த முகத்தோடு வேதாச்சலம் வெளியனுப்ப, அந்த நேரம் பார்த்து திவ்யாவும் வீட்டிற்கு வந்து விட்டாள். சிரித்த முகத்தோடு தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று கேட்க, ஆமாமா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் வேதாச்சலம். எதனால சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதப்பா என்றபடியே திவ்யாவும் வீட்டிற்குள் வர, உன்கிட்ட சொல்லாமலா? சொல்றேம்மா, ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் என்றபடியே படியேறி கிருஷ்ணமூர்த்தி இருக்கும் அறைக்கு சென்றார் வேதாச்சலம். படியேறி தன் நண்பனின் அறைக்கு செல்லும் தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பாவோட நண்பரை தன்னோட வீட்டுல வச்சுதான் வைத்தியம் பாக்குறாரு அப்பா. இதுவரை அந்த அறைக்குள்ள என்னையோ அண்ணனையோ அப்பா அலோவ் பண்ணதில்ல. அவரோட நண்பர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. இதுல எதுவும் விஷயம் இருக்குமோ என்று யோசித்த திவ்யா, சரி, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அப்பா எப்பவும் சொல்லி இருப்பார். அவருக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும் என்று நினைத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் திவ்யா.
கிருஷ்ணமூர்த்தியின் அறைக்குள் சென்ற வேதாச்சலமோ ராகவனை அழைத்து விஷயத்தை கூறினார். கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் பழையபடி வந்து விடுவார் என்று வேதாச்சலம் ராகவனிடம் சொல்ல, அதை கேட்ட ராகவனோ தன்னுடைய அலமாரியில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன் அறையில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். இதே சமயம் அரண்மனைக்குள் நுழைந்த மதுவோ தனது பெட்டியில் இருந்த தனது குடும்பத்தினரின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மெத்தையின் மேல் அமர்ந்தார். மெத்தையின் மேல் அமர்ந்தவள், அப்பா, ஐ லவ் ராகவன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னை விட்டு விலகணும்னு அவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று தன் தந்தையிடம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். இதே சமயம் ராகவனோ மது கையில் இருந்த அந்த புகைப்படத்தை போலவே ராகவனும் ஒரு புகைப்படத்தை கையில் வைத்திருந்தான். அந்த புகைப்படத்தில் இருந்தது கிருஷ்ணமூர்த்தியும் மற்றும் அவரது மனைவி, அவரது மகள்களான மதுமிதா மற்றும் மகளினி தான். கிருஷ்ணமூர்த்தி, வேதாச்சலம், ருத்ரமூர்த்தி மூவரும் நண்பர்கள். ருத்ரமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தியும் தான் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் நாளடைவில் அவர்களின் தொழில் பள்ளி பெருகியது. லதா வேறு ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு ருத்ரமூர்த்தியால் தொழிலை சரிவர கவனிக்க முடியவில்லை. அவரது இடத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். லதாவை மீண்டும் அழைத்து வந்து ராகவனிடம் ஒப்படைத்துவிட்டு ருத்ரமூர்த்தி கனடா செல்லும் பொழுது தனக்கு பதிலாக தன் தொழிலை தன் தம்பி கவனித்துக் கொள்வன் தன் மகனோடு இருந்து என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு கனடா சென்று விட்டார் ருத்ரமூர்த்தி. வாழ்க்கையை வெறுத்து போய் ஊரை விட்டு போகும் தன் நண்பனை கிருஷ்ணமூர்த்தியால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ருத்ரமூர்த்தி தம்பி பார்த்திபனோடு சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி தொழில்களை கண்ணும் கருத்துமாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் தனது நிறுவனம் தயாரித்த பொருட்களில் தரமில்லை என்னும் குற்றச்சாட்டு கிருஷ்ணமூர்த்தியின் காதிற்கு அடிக்கடி வரவே, தரமான பொருட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தரமற்ற பொருட்கள் எப்படி விநியோகம் செய்யப்படுகிறது என்று கிருஷ்ணமூர்த்தி விசாரிக்க, அதன் பின்னணியில் பார்த்திபன் தான் இருக்கிறார் என்று கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வரவே பார்த்திபனை அழைத்து கண்டித்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்ட முடிவெடுத்து விட்டார் பார்த்திபன். தன் அடியாள்களோடு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்டு பார்த்திபன் பேசிக் கொண்டிருப்பதை ராகவன் பார்த்தான். அதனை தனது அலைபேசியில் வீடியோவும் எடுத்துக்கொண்டான் ராகவன். கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று அதை காண்பிக்கவும் செய்தான். கிருஷ்ணமூர்த்தியும் அதை அறிந்து கொண்டு 2-3 முறை பார்த்திபன் விரித்த வலையில் சிக்காமல் தப்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 4வது முறை கிருஷ்ணமூர்த்தி அவரது கிராமத்தில் தன் மனைவி மகளோடு திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்த போது காரில் பிரேக் பிடிக்காமல் போனதால் விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திற்கு காரணமும் பார்த்திபன் தான். அந்த விபத்து நடக்கும் போது ராகவனுக்கு வயது 10 இருக்கும். அந்த விபத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் மகள்களான மதுமிதாவுக்கும் மகளிக்கும் லேசான காயம்தான். ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கோ தலையில் பலமான அடி. அவரின் மனைவியோ இறந்தே விட்டார். விஷயம் ராகவனின் காதிற்கு வர உடனே ராகவன் வேதாச்சலத்தை சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ணமூர்த்தியின் கிராமத்திற்கு வேதாச்சலத்தை அழைத்து சென்றான். அங்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி கோமா நிலைக்கு சென்று விட்டார் என்பது தெரிந்ததும் கிருஷ்ணமூர்த்தியை யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டில் வைத்து வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்திக்கு பதிலாய் வேறு ஒரு சடலத்தை ஏற்பாடு செய்து கிருஷ்ணமூர்த்தி இறந்து விட்டதாய் அனைவரையும் நம்ப வைத்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருப்பது தெரிந்தால் பார்த்திபனால் நிச்சயம் தன் நண்பனின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று வேதாச்சலம் இதை செய்தார். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருக்கும் விஷயம் மது மகளினிக்கு கூட சொல்லவில்லை. வேதாச்சலம் அந்த பிள்ளைகளை ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு தன் பாதுகாப்பில் படிக்க வைத்தார் வேதாச்சலம். அதன் பிறகு மது, மாது, சூது என்று பார்த்திபன் வழி தவறி போனதால் ராகவனோ வேதாச்சலத்தின் உதவியோடு தொழிலை எடுத்து நடத்த ஆரம்பித்தான். தன் அறையில் நாற்காலியில் அமர்ந்து இருந்த ராகவனுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வர, சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுங்க அங்கிள் என்று கையிலிருந்து புகைப்படத்தை பார்த்து கூறிக்கொண்டான் ராகவன். அந்த நேரம் பார்த்து ராகவனின் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கமென் என்றான் ராகவன். ராகவனின் அறையின் உள்ளே நுழைந்த வாசு, மச்சான் நீ ஃபாரின் புக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு என்றபடியே தன் கையில் இருந்த டிக்கெட்டை ராகவனிடம் நீட்ட, மதுவுக்கும் சேர்த்து டிக்கெட்டு போடு என்று ராகவன் கூறியதில் அதிர்ந்த வாசு, என்ன மச்சான் சொன்ன என்றான். உன் தங்கச்சிக்கும் சேர்த்து டிக்கெட் போடுன்னு சொன்னேன். அண்ட் 2 days ட்ரிப்ப இப்போ 7 days மாத்து என்று ராகவன் சொல்ல, அதை கேட்டு மேலும் அதிர்ந்த வாசு, மச்சான் என்றான். என்னடா என்றான் ராகவன். 7 days ட்ரிப், நீயும் மதுவும் கனடா போறீங்க, ஐ எம் கரெக்ட் என்று வாசு சொல்ல, என்றான் ராகவன்.
ராகவன் அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டு மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலைகளை பார்த்தான் வாசு. மதுவிற்கு பாஸ்போர்ட், விசா என்று எல்லாம் இருந்ததால் டிக்கெட் போடும் வேலையும் சுலபமானது. அடுத்த 10 நிமிடத்தில் மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலையை முடித்த வாசு, மச்சான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஃபிளைட், ஹாப்பி ஜேர்னி என்றான் சிரித்து கொண்டே வாசு. இந்த விஷயத்த உன் தங்கச்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்றான் ராகவன். நானா? நீயே சொல்லிடலாமே மச்சான், அடுத்த 7 நாளும் லதா மாயான்னு யார் தொல்லையும் இல்லாம மது உன் கூட இருக்க போறா. இந்த விஷயத்த நீயே அவகிட்ட சொன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவாடா என்று வாசு சொல்ல, நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ செய், உன் தங்கச்சி கிட்ட நீயே சொல்லு என்று ராகவன் சொல்ல, சரிடா நானே போய் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அறையிலிருந்து வெளியேறிய வாசு நேராக மதுவின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். மதுவும் கதவை திறந்து வெளியே வர தன் அறையின் முன்னே நின்ற வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்க, கிளம்பணுமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்று வாசு சொல்ல, அந்த நேரம் பார்த்து மாயா அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். மதுவின் அறையும் மாயாவின் அறையும் பக்கம் பக்கம் தான். மாயாவை பார்த்த வாசுவோ, இவன் முன்னாடி மதுராகவனோட ஃபாரின் போற விஷயத்த சொன்னா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவா என்று நினைத்த வாசு, மது உனக்கு அந்த விஷயத்த நான் மெயில் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாரு, அண்ட் ஹாப்பி ஜேர்னி, நான் கிளம்புறேம்மா என்று சொன்ன வாசு அங்கிருந்து கிளம்பினார். ஹாப்பி ஜேர்னியா? என்ன சொல்லிட்டு போறாரு இவரு என்று மது யோசிக்க, என்ன மிஸ் மது புது திட்டமா என்றபடியே மதுவின் பக்கம் வந்தாள் மாயா. என்ன புது திட்டம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்றாள் மது. அந்த எடுபடி உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? ஹாப்பி ஜேர்னினா? ஹாப்பி ஜேர்னி எங்கேயாவது ட்ரிப் போறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நீ எங்கேயும் போறியா என்ன என்று மாயா கேட்க, நான் எங்கேயும் போகல என்றாள் மது. நீ எங்கேயும் போகாமே அவரு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போறாரு என்று மாயா கேட்க, ஹாப்பி ஜேர்னின்னு சொன்னது அவரு, நீ அவர்கிட்ட போய் கேளு என்றாள் மது. ஷன்னடி வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க என்று மாயா சொல்ல, நான் ஒன்னும் ஊமை இல்லையே என்றாள் மது. ஓ அப்படியா மேடம், ரொம்ப நாளா பேசுறீங்க, இந்த தைரியம் யார்கிட்ட இருந்து வந்தது தெரிஞ்சுக்கலாமா என்று மாயா கேட்க, யார்கிட்ட இருந்து வந்தா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பாரு என்றாள் மது. என் வேலையே உன்ன பாக்குறது தாண்டி, நீ என்ன பண்ற என்ன செய்யற இதெல்லாம் பாக்குறதுதான் என் வேலை என்றாள் மாயா. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல என்றாள் மது. எனக்கு என்னடி அசிங்கம், நீ நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுவும் என் ராகவன் மாமா பக்கத்துல போகவே கூடாது. நீ அப்படி போகாம இருந்தா தானே ஏன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால உன்னை எப்பவுமே சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி அந்த எடுபடி அதான் வாசு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போனானே, நீயும் ராகவன் மாமா கூட ஃபாரின் போறது ஐடியாவா என்று பட்டென்று மாயா கேட்டுவிட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தா முதல்ல உன்கிட்டதான் நான் சொல்லுவேன் என்றாள் மது. ஓஹோ, உனக்கு மாமாவோட ஃபாரின் போற ஆசையெல்லாம் இருக்கா? உன்ன மாதிரி ஒருத்தையெல்லாம் என் ராகவன் மாமா ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாரு, அவர் ஸ்டேட்டஸை வேறடி என்றாள் மாயா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று மது சொல்ல, உன்கிட்ட பேசிட்டு நிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா என்றபடியே மாயா அங்கிருந்து சென்று விட, வாசு அனுப்பிய மெயிலை ஓபன் செய்து பார்த்தாள் மது. என்னது, ஃபிளைட் டிக்கெட்? ஃபிளைட் டிக்கெட் அனுப்பி இருக்காரு வாசுன்னா, அப்போ அவர் கூட நானும் ஃபாரின் போறேனா என்று யோசித்த மது தன் அறைக்குள் சென்று வாசுவிற்கு அழைத்தாள். காரை ஓட்டியபடியே மதுவின் எண்ணை அலைபேசியில் பார்த்த வாசு ப்ளூடூத்தை ஆன் செய்தான். ஹலோ மது, மேல பாத்துட்டியாமா என்றான் வாசு. பாத்துட்டேனா, ஃபிளைட் டிக்கெட் எனக்கு எதுக்கு போட்டு இருக்கீங்க என்று மது கேட்க, அந்த ராகவன் பையன் அம்மா போட சொன்னான், ஏன் எதுக்குன்னா சொல்லல என்றான் வாசு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அவரு பேசக்கூடாதுன்னா பேசாம இருக்கணும், அவரு எங்க கூப்பிட்டாலும் நாய்க்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே போகணும், என்னன்னா இது என்று மது கேட்க, உன் கோபம் நியாயம்தாமா, அப்படியே படியேறி மேல அவனோட ரூமுக்கு போனேன்னா அங்கதான் அந்த பையன் இருப்பான், நீயே போய் அவன் கிட்ட கேள என்று வாசு சொல்ல, நான் கேட்கத்தானா போறேன், இதோ இப்பவே போய் கேக்குறேன் என்றபடியே
வாசுவின் அழைப்பை துண்டித்தாள் மது. அதற்குள் மதுவின் அறை கதவை யாரோ தட்ட எழுந்து சென்று கதவை திறந்தாள் மது. அண்ணி, அண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு என்றபடியே ஒரு பெட்டியோடு சீதா மதுவின் அறைக்குள் நுழைந்தாள். அந்த பெட்டியிலிருந்து துணிகளை எடுத்து மத்தை மேல் வைத்தாள் சீதா. அதையெல்லாம் பார்த்த மதுவும், அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் இவரு பண்ணியிருக்காரு என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டாள் மது. இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த நீ தீயா இல்லை தென்றலா கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஸ்டோரியில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். அதுவரை டாடா, பை பை.